எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 25th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 25th ஏப்ரல் வந்து தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறத பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுக்குமே ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 23 and 24th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் உயரிய கூட்டமைப்பான நாஸ்காமின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகாந்த் வேலமாகண்ணி. எந்த மாநிலம் சிஎம் இன்ஸ்பயர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் மேகாலயா. புகைப்பிடித்தல் இல்லாத புதிய தலைமுறையை உருவாக்கும் புதிய மசோதா எந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரிட்டன். 2025 to 26 நிதியாண்டில் இந்திய வேளாண் ஏற்றுமதி எத்தனை சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது? ஆன்சர் 2.8%. தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? ஸோ இது வந்து 6 o'clock போல் உள்ள நிலவரப்படி 84.51% சொல்லிட்டு நேற்று பார்த்துருப்போம். ஸோ இப்போது 85% வந்து பதிவாயிருக்கு. அது டுடே கொஸ்டினில் பார்ப்போம். அடுத்து, மேற்கு வங்க மாநிலத்தில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது? ஆன்சர் 2 கட்டங்களாக நடத்துகிறாங்க. இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி 2025 to 26 நிதியாண்டில் எத்தனை சதவீதம் சரிந்துள்ளது? ஆன்சர் 7.5%. பயங்கரவாதத்துக்கான மனித விலை என்ற தலைப்பில் கண்காட்சியை இந்தியா எங்கு நடத்தியது? ஆன்சர் வாஷிங்டன் டிசி. INSLN டைவக்ஸ் 2026 என்பது எந்த 2 நாடுகளுக்கிடையேயான கடற்படை பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் இலங்கை. இது ஒரு டைவிங் எக்ஸசைஸ். அடுத்து, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 24th செலிப்ரேட் பண்ணுறோம். உலகக்கோப்பை துப்பாக்கிசுடுதல் போட்டியில் பிராச்சி கேக்வாட் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் கோல்டு மெடல். 25th ஏப்ரல் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்னென்னா, பியாண்ட் தி கிளவுட்ஸ் இஸ் அ ப்ளூ ஸ்கை. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ வானத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து மேகங்கள் பாஸ் ஆகிட்டுருக்கும். அதை தாண்டி நீங்கள் போகும்போது பரந்த வானம், ப்ளூ கலரில் பரந்த வெளியில் மிகப்பெரிய வானத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்த மாதிரி வாழ்க்கையோட இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஹாட் டேஸ் அப்படிங்கிறது பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேகங்கள் மாதிரி தான் உங்களுடைய கஷ்டமான நாட்கள் அப்படிங்கிறது. எப்போதுமே பெர்மனண்ட்டாக அங்கேயே இருக்காது, நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த ஹாட் டேஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் அது போயிடுச்சு, இல்லைன்னா நீங்கள் அதை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே என்ன தான் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நல்ல நாட்கள், சந்தோஷமான நாட்கள் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே ப்ராசஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நம்பி பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே சரியாக வந்துடும். அந்த பரந்த வெளியை நீங்கள் பார்க்க முடியும், பரந்த வானத்தை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற குவாட். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ், நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அசோக் லஹிரி. ஸோ அசோக் லஹிரி தான் நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, வைஸ் சேர்மனாக. நிதி ஆயோக்கோட தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இப்போ இதோட தலைவராக இருப்பாங்க. துணைத் தலைவராக இருப்பார். இப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அசோக் லஹிரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அசோக் லஹிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிதிக்குழுவோட உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. 15வது நிதிக்குழு பார்த்துருப்போம் இல்லையா, NK சிங் தலைமையில் அமைச்சிருக்கக்கூடிய 15வது நிதிக்குழு, அதோட உறுப்பினராக இருந்திருக்காரு. இப்போ 16வது நிதிக்குழு அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதோட தலைவர் யார்? அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இவர் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. இப்போது வந்து தலைமை ஆலோசகராக இருப்பவர் வந்து அனந்த நாகேஸ்வரன் இருக்கார். அடுத்து, மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த பொருளாதார நிபுணர் தான் இந்த அசோக் லஹிரி. இப்போது நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்கில் நிதி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதாவது இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு தேசிய நிறுவனம், அதுதான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது. திட்டக்குழு, பிளானிங் கமிஷனை நீக்கிட்டு 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட தலைவர் பிரைம் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் தலைவர். ஸோ நரேந்திர மோடி. தலைமை நிர்வாக அதிகாரியாக சமீபத்தில் தான் நிதி சிப்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, நிதி ஆயோக்கோட உறுப்பினராக இப்போது விஞ்ஞானி கோபர்தன் தாஸ் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கோபர்தன் தாஸ்.
ரீசன் நியூஸ், தமிழக அரசுடைய புதிய தலைமை செயலராக சாய்குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாநிலங்களவையுடைய நியமன எம்பியாக ஹரிவன்ஷ் நாராயண் சிங்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவரை வந்து குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவராகவும் இவர் போட்டியின்றி தேர்வாயிருக்காரு அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து தமிழக உள்துறை செயலராக மணிவாசன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் அந்த நாட்டுடைய இராணுவத்துடைய முதல் பெண் தலைமை தளபதியாக சூசன் கோயலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, சைபர் குறைபாடுகளை கண்டறிந்து தாக்குதல்களை சுயமாக மேற்கொள்ளும் ஏஐ மாடல் எது? ஆன்சர் மித்தோஸ் ஏஐ. ஸோ இப்போ இந்த மித்தோஸ் ஏஐ அப்படிங்கிற ஏஐ மாடல் பார்த்திங்கன்னா நம்ம சைபர் செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா, இந்த இணையவாளிகளில் எதுவும் அச்சுறுத்தல்கள் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்காக, ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சைபர் செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாதுகாப்பெல்லாம் மீறி அதை அட்டாக் பண்ணி தகவல்களை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தானாக பண்ணக்கூடிய ஒரு ஏஐ மாடலாக இந்த மித்தோஸ் ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ஏஐ மாடல் தான் இந்த மித்தோஸ் ஏஐ மாடல். சைபர் குறைபாடுகளை அதுவே கண்டறிஞ்சு அதுவே வந்து அட்டாக்கும் பண்ணுது சுயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை மென்ஷன் பண்ணி நிதித்துறையில் இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதனால தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து பொது பயன்பாட்டுக்காக இன்னும் அறிமுகப்படுத்தலை அப்படின்னும் இந்த நிறுவனம் ஆந்த்ரோபிக் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. இப்போது நம்ம இதில் இந்திய தேசிய பரிவர்த்தனை கழகம் NTPC, அப்புறம் மற்ற சில வங்கிகள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாதுகாப்பு குறைபாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மித்தோஸ் ஏஐ மாடலை யூஸ் பண்ணுறதுக்காக இப்போது அணுகல் கோரிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மித்தோஸ் ஏஐ நம்ம நாட்டுடைய நிதித்துறைக்கும் வங்கி சேவைக்கும் முன்னாடி இல்லாததை விட இப்போது பெரிய அச்சுறுத்தலாக எழுந்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். அடுத்து ரீசன் நியூஸ், காப்பீடு முகவர்களுக்கு எண்ம சேவையை மேம்படுத்த LIC நிறுவனம் பார்த்திங்கன்னா LIC வந்து சூப்பர் சேல்ஸ் சாதி அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள் வந்து அவங்கள பதிவு செஞ்சுக்கிறதுக்காக உத்தியம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. தாய்மை செயலி அப்படிங்கிறது மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக அதுக்கான சேவைகளை வழங்குறதுக்காக தாய்மை செயலி. ECI நெட் அப்படிங்கிறது வாக்கு பதிவு செய்கிறது, வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் தெரிவிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் இன்ட்ரடியூஸ் பண்ண செயலி ECI நெட். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் புற்றுநோய் தரவுகளை வந்து சேகரிக்கிறதுக்காக TNCrest அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாக 50க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை வழங்குறதுக்காக நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு சேவை, அந்த பேரில் வந்து வாட்ஸ்அப்பில் 50 சேவைகளை வழங்குறாங்க. இது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், உலகிலேயே முதன்முறையாக 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 60 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, இந்த சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, அவங்களுடைய மனநலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இதெல்லாம் காரணமாக காட்டி இந்த 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ண ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா தான். அதை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள்லையுமே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆஸ்திரியாவில் வந்து 14 வயது, ஸ்லோவேனியாவில் வந்து, அப்புறம் ஸ்லோவேனியா போலந்தில் 15 வயது, நார்வேல 16 வயது சிறுவர்கள் இந்த மாதிரி சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை கொண்டு வர இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் அப்படின்னு பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆந்திராலையும் கோவாலையுமே இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து வச்சுருக்காங்க கொண்டு வர்றதுக்கு, தடை விதிக்கிறதுக்கு. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் SIR நடவடிக்கை மூலம் நீக்கப்பட்டு இறுதியாக வரையறை செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 5.73 கோடி. ஸோ SIR அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தப்பணி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாக்காளர் பட்டியலில் பார்த்திங்கன்னா இப்போ 6 கோடிக்கு மேலே, 6 கோடியே 40 லட்சத்துக்கும் மேலே வாக்காளர்கள் இருந்தாங்க தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில். SIR பணி மூலமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதியிலேருந்து, இப்போ இந்த தொகுதியிலேருந்து இன்னொரு ஊருக்கு புலம் பயந்து போயிருப்பாங்க வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு. ஸோ அங்கே வந்து அந்த தொகுதியில் அவங்க ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெயர்களை நீக்கிறது, ப்ளஸ் வந்து இறந்து போனவங்களுடைய பெயர்களை நீக்கிறது, தகுதியான வாக்காளர்களோட பெயரை மட்டும்
இதில் இருக்கிற மாதிரியும் தகுதி இல்லாதவங்களை நீக்கிற மாதிரியும் எஸ்ஐஆர் பணிகளை வந்து தீவிரமாக மேற்கொண்டாங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் பணிக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5.73 கோடியாக குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி 6.41 கோடியாக இருந்துச்சு. உயிரிழந்தவங்களோட பேர், இடம்பெயர்ந்தவங்களோட பேர், 2 தடவை ஒரே வாக்காளருடைய பேர் வந்து இருக்குது 2 தொகுதியில் அப்படின்னா அவங்களுடைய பெயர்கள் இதெல்லாமே நீக்கிறதுக்காக எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது. இப்போது எஸ்ஐஆர் பண்ணிக்கு அப்புறமா எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த எலெக்ஷனில் எவ்வளோ % வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்குன்னா 85.14% வந்து பதிவாயிருக்கு. எஸ்டர்டே வந்து 84 something சொல்லியிருப்போம். ஸோ ஃபைனல் வந்து 85.14% வந்து பதிவாயிருக்கு வாக்குகள். போன எலெக்ஷனோட ஒப்பிடும்போது நமக்கு கூடுதலாக எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குன்னா 30 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு. அதில் ஃபஸ்ட் டைம் வாக்களித்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது 14.59 லட்சம் பேர். அடுத்து 2016 74.78% வாக்குகள் பதிவாயிருக்கு. 2021 நடந்த எலெக்ஷனில் 73.63% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷனில் தான் 85.14% வந்து பதிவாயிருக்கு. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018ஆம் ஆண்டு தான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா சட்டப்பூர்வ அமைப்பு. ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது தான் இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது. அப்போ எந்த சட்டத்தின் கீழ் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நதிநீர் தகராறு சட்டம் 2016. ஸோ மாநிலங்களுக்கு இடையில் இப்போது டிஸ்பியூட் வருது இல்லையா, அந்த ரிவர்ஸ் தண்ணியை வந்து பகிர்ந்து கொள்வது, ஆற்று நீர்களை வந்து பகிர்ந்து கொள்வது, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து டிஸ்பியூட் அந்த பிரச்சனை வரும்போது அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த சட்டம் 2016 இயற்றப்பட்டது. மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தகராறு சட்டம் அப்படிங்கிறது. இந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம்ங்கிறது அமைச்சிருப்பாங்க. இது ஒரு நீதித்துறை சார்ந்த அமைப்பு. ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுது. ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ், இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எதுக்காக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பற்றி பார்க்குறோம்? சரி, இது வந்து மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீடு சம்மந்தமாக உள்ள பிரச்சனைகளை தீர்க்கன்னு பார்க்குறோம். எந்த ஸ்டேட்டுக்கு இடையிலன்னு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கர்நாடகா இடையில. ஸோ கர்நாடகம் காவிரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கிறது தொடர்பாக ஆலோசிக்கிறதுக்காக இப்போ இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இப்போ 21ஆம் தேதி தில்லியில் வந்து கூட போகிறாங்க. இப்போ நடக்க போகிறது வந்து 50வது கூட்டம். எங்கே நடக்க போகுதுன்னா டெல்லியில் நடக்க போகுது. இதோட ஹெட்குவார்ட்டர், இந்த ஆணையத்தோட ஹெட்குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ நதிநீர் பிரச்சனைகளை தீர்க்கிறது, அந்த காவிரி ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது மேற்கொள்ளும். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாளில் கையொப்பமாகிறது? ஆன்சர் ஏப்ரல் 27. ஏப்ரல் 27ஆம் தேதி இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆக போகுது. ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கும் இடையே வந்து ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது நடக்கும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒப்பந்தம் சைன் ஆயிடுச்சு அப்படின்னா வரி இல்லாமல், இப்போது டேக்ஸ் விதிப்பாங்க இல்லையா 2 நாடுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும்போது, இதில் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து அந்த ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி டேக்ஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் டேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத அதுக்காக தான் மேற்கொள்வாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் 2 நாட்டுக்கும் இடையே. ஸோ இந்தியா நியூசிலாந்து இடையே இப்போ ஏப்ரல் 27 இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆக போகுது. ஸோ நியூசிலாந்துடைய பிரதமர் யார் அப்படின்னா கிறிஸ்டோஃபர் லக்சன். இந்தியாவுக்கு இந்த ஒப்பந்தம் மூலமாக நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு வந்து $20 பில்லியன் வந்து நம்ம முதலீடுகளை ஈர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 100% இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு நியூசிலாந்தில் வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நோ டேக்ஸ் இருக்காது. அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு 2 நாடுகளுக்கு இடையே உள்ள வர்த்தக மதிப்புனா ஏற்றுமதி இறக்குமதி மதிப்பு. ஸோ அது வந்து 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்காக, அதாவது $5 பில்லியன் உயர்த்துறதுக்கு டார்கெட் இருக்குது. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டில் மொத்தம் எத்தனை முக்கிய துறைமுகங்கள் உள்ளன? ஆன்சர் 12. ஸோ மொத்தமாக நம்ம நாட்டில் 12 மேஜர் போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் ஒரு 3 மேஜர் போர்ட்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வ.உ. சிதம்பரனார் துறைமுகம், அடுத்து சென்னை துறைமுகம், அடுத்து காமராஜர் துறைமுகம். மொத்தமாக 12 மேஜர் போர்ட்ஸ் தமிழ்நாட்டில் 3 இருக்குது. இந்த 12 மேஜர் போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா முக்கிய துறைமுக ஆணையங்கள் சட்டம் 2021 கீழ் தான் நிர்வகிக்கப்படுது. இப்போ இந்த 12 மேஜர் போர்ட்ஸ் பற்றி பார்க்குறோன்னா
இப்போது இந்த 12 போர்ட்ஸ்லையுமே 25 to 26, அதாவது போன நிதியாண்டில் 915.17 மெட்ரிக் டன் சரக்குகள் அப்படிங்கிறது கையாளப்பட்டிருக்கு. ஸோ அதிக அளவு சரக்குகள் கடந்த நிதியாண்டில் இந்த 12 மேஜர் போர்ட்ஸ்லையுமே கையாளப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மாலுமிகள். லாஸ்ட் 12 இயர்ஸில் இந்திய கப்பல் மாலுமிகளோட எண்ணிக்கை வந்து 3 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 12% மாலுமிகளை கொண்டு இருக்குது. உலக அளவில் 12% மாலுமிகள் இந்தியாவில் தான் இருக்காங்க. அதன்படி அதிகமான மாலுமிகளை கொண்ட நாடாக இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம இந்தியாவில் வந்து கடல்சார் துறையில் ஒரு முக்கியமான நாடாக, முதன்மை நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டார்கெட் வச்சுருக்காங்க. கடல்சார் இந்தியா தொலைநோக்கு திட்டம் 2030, வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 கீழ் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. கடல்சார் துறையில் நம்ம நாட்டை ஒரு முதன்மையான நாடாக மாற்றணும் அப்படின்னு. அடுத்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். சுரங்க ஏலத்தை விரைவுபடுத்த மாநிலங்களுக்கு எத்தனை கோடி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் 5000 கோடி. ஸோ இந்த சுரங்க ஏலம்லாம் நடத்தி அந்த சுரங்க நடவடிக்கைகளை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறது, அதில் சீர்திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மாநிலங்களுக்கு 5000 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ சுரங்கத்துறை சீர்திருத்தத்துக்கான முயற்சியாக 2026 to 27 ஆண்டுக்கு மூலதன முதலீட்டுக்காக ஸ்டேட்ஸுக்கு வந்து சிறப்பு உதவித்தொகை கொடுப்பாங்க. அது எவ்வளோ அப்படின்னா 5000 கோடி ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இம்பார்ட்டன்ட் டே. உலக மலேரியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் April 25, 25ஆம் தேதி தான் நம்ம உலக மலேரியா தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். இது கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது. பெண் அனாபிலிஸ் கொசுக்கள் கடிக்கிறதன் மூலமாக மலேரியா அப்படிங்கிறது பரவுது. இந்த மலேரியா நோய் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்ரி இயர் April 25. ஃபஸ்ட்டு வந்து 2008 தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் பால்சிபரம் அப்புறம் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிற ஒட்டுண்ணினால் தான் மலேரியா அப்படிங்கிறது ஏற்படுது. சார்லஸ் லூயி பார்த்திங்கன்னா 1880 மலேரியா சம்மந்தமாக ஃபஸ்ட் டைம் வந்து ஆய்வு நடத்தி புரோட்டோசோவானால தான் இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ மலேரியா அப்படிங்கிறது புரோட்டோசோவானால் ஏற்படுது. அதுலேயும் பிளாஸ்மோடியம் பால்சிபரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிற ஒட்டுண்ணினால் ஏற்படுது. அடுத்து மலேரியாவுக்கு நம்ம மருந்தாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா குயினின் சின்கோனா மரத்துடைய பட்டையிலேருந்து தான் அதோட மருந்து அப்படிங்கிறது பிரித்தெடுக்கிறாங்க மலேரியாவுக்கு. அறிகுறி. மலேரியா ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா குளிர் காய்ச்சல் இருக்கும், பசி இருக்காது, உடம்பெல்லாம் வலிக்கும், வாந்தி வரும், அடுத்து வியர்வையோட ஸ்வெட் ஆகிட்டே வந்து அவங்களுக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும், தசைவலி இருக்கும், தொண்டையில் வலிக்கும், தொண்டையில் புண்ணு இருக்கும், இருமிக்கிட்டே இருப்பாங்க, சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கும், உடம்பெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகும், அப்புறம் அதிகமாக வியர்க்கிறது. இதெல்லாம் தான் 2030க்குள்ளே நம்ம மலேரியாவை ஒழிக்கிறதுக்கு டார்கெட் இருக்குது. மலேரியாவை ஒழித்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது மலேரியாவே இல்லாத நாடுகளாக WHO, கபோ வெர்டே, அல்ஜீரியா, அர்ஜென்டினா நாடுகளாக அறிவிச்சிருக்காங்க. மலேரியா இல்லாத நாடாக லாஸ்ட்டாக அறிவித்த நாடு இது அப்படின்னா இப்போது திமோர் லெஸ்டே. இது 47வது மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சுரினாம் வந்து 46வது நாடாகவும் 45வது நாடாக ஜார்ஜியாவும் இருக்குது. ஸோ மலேரியா இல்லாத நாடாக ஒரு நாட்டை அறிவிக்கணும் அப்படின்னா மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடாது. எத்தனை இயர்ஸ்க்குனா 3 இயர்ஸ்க்கு அந்த மலேரியா பாதிப்புகள் பதிவாகாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வந்து அந்த நாட்டை மலேரியா ஃப்ரீ கண்ட்ரியாக வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அடுத்து சர்வதேச மலேரியா மாநாடு அப்படிங்கிறது நியூ டெல்லியில் வந்து இந்த வருஷம் நடக்குது. அடுத்து ஸ்போர்ட்ஸை 2038 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான இந்தியாவின் விருப்ப கடிதம் எந்த அமைப்பிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது? சார் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலுக்கு வந்து 2038 நம்ம ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தணும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க. இந்தியாவில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது விருப்ப கடிதத்தை வழங்கியிருக்காங்க ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில்கிட்ட. இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நம்ம நாட்டில் நடந்திருக்குன்னு பார்த்தா 1951, 1982. அது மட்டும் இல்லாமல் 2036 ஒலிம்பிக் போட்டியுமே நம்ம நாட்டில் நடத்துறதுக்கு நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், விருப்பம் தெரிவிச்சிருக்கோம். 2030 காமன்வெல்த் விளையாட்டு போட்டி குஜராத்தில் அகமதாபாத்தில் நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஜப்பான்லையும், 2030 அடுத்த போட்டி அப்படிங்கிறது சவுதி அரேபியாலையும், 2034 கத்தார்லையும் நடக்கும். ஸோ 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது நடத்தப்படுது. அடுத்து ஒலிம்பிக் சங்கம். இந்திய ஒலிம்பிக் சங்கம் 1927 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய தலைமை செயல் அதிகாரியாக ரகுராம் ஐயர் வந்து இருக்காங்க.
ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஜூனியர் களப் அணிகள் பிரிவில் தங்கம் வென்ற கூட்டணி எது? ஆன்சர் சாம்பவி ஸ்ரவன் சாகர், திவ்யான்ஷு தேவாங்கன். இவங்க 2 பேரும் இப்போ ரீசனாக நடந்த ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஜூனியர் களப் அணிகள் பிரிவில் வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ உலக சாதனையோட இந்த கோல்டு மெடலை இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி எகிப்தில் கெய்ரோவில் நடந்துகிட்ருக்கு. அடுத்து ஷார்ட் நியூஸ். நம்ம நாட்டுடைய முன்னணி கட்டுமான நிறுவனம் தான் L&T நிறுவனம், லார்சன் அண்ட் டியூப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், லார்சன் அண்ட் டியூப்ரோ. ஸோ இந்த நிறுவனம் இப்போது மின்னணு சாதனங்கள் உற்பத்தியிலுமே களமிறங்கியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வங்கி ஒழுங்குமுறை சட்ட விதிகளை தொடர்ச்சியாக மீறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியோடைய உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இல்லையா, அது 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த அங்கீகாரத்தை அவங்க பெறணும். 3 இயர்ஸ் ஒன்ஸ் அதை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போது 5 ஆண்டுகளாக அதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 5 இயர்ஸ் ஒன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க ஒரு ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண பள்ளிகளுக்கு. அடுத்து இஸ்ரேல் லெபனான் இடையே இப்போ தற்காலிக போர் நிறுத்தமானது இன்னும் ஒரு 3 வீக்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. அடுத்து 15 வயது சிறுமி பார்த்திங்கன்னா 7 மாத கருவை கலைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பெண்ணையுமே, குறிப்பாக ஒரு சிறுமியை அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக கருவை சுமக்கிறதுக்கு நிர்பந்திக்கக்கூடாது, அதை நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். 25 ஏப்ரல் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அசோக் லஹ்ரி. சைபர் குறைபாடுகளை கண்டறிந்து தாக்குதல்களை சுயமாக மேற்கொள்ளும் ஏஐ மாடல் எது? ஆன்சர் மித்தோஸ் ஏஐ. உலகிலேயே முதன்முறையாக 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த நாடு எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. தேர்தல் ஆணையத்தால் எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலம் நீக்கப்பட்டு இறுதியாக வரையறை செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில். ஆன்சர் வந்து 5.73 crore. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2018ஆம் ஆண்டு. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாளில் கையொப்பமாகிறது? ஏப்ரல் 27. நாட்டில் மொத்தம் எத்தனை முக்கிய துறைமுகங்கள் உள்ளன? ஆன்சர் 12 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு. சுரங்க ஏலத்தை விரைவுபடுத்த மாநிலங்களுக்கு எத்தனை கோடி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் 5,000 crore. உலக மலேரியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 25. 2038 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான இந்தியாவின் விருப்ப கடிதம் எந்த அமைப்பிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது? ஆன்சர் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில். ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஜூனியர் களப் அணிகள் பிரிவில் தங்கம் வென்ற கூட்டணி எது? ஆன்சர் சாம்பவி ஸ்ரவன் சாகர், திவ்யான்ஷு தேவாங்கன். ஸோ இவங்க 2 பேரும். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.